ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கருவாடு பெரட்டலும் வெண்டைக்காய் பருப்பு போட்டு ஒரு பச்சடியும் பண்ண போகிறோம். அந்த பச்சடியில் நம்ம சாதம் வடித்த கஞ்சியை சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சிறுபருப்பு எடுத்து பூண்டும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு கப்பு அரிசி போட்டு உப்பு போட்டு அதையும் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டும் ஒன்றா வேகட்டும். இப்போ நம்ம இந்த பச்சடிக்கு வேண்டிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இதில் நான் எதுக்கு இப்போ சாதம் வடிக்கிறது காட்டுறேன்னா, இந்த வடி தண்ணி இப்போ எனக்கு வேணும். நான் எப்போவுமே குக்கரில் தான் சோறு வைப்பேன். இன்றைக்கி இந்த வடி தண்ணி வேணுங்கிறதுனால இந்த மாதிரி நான் உலை வச்சு அரிசியை கழுவி வச்சு வச்சுருக்கேன். கஞ்சி தண்ணி வேணும்னு. இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கியாச்சு, பச்சை மிளகாய் நறுக்கியாச்சு. இப்போது வெண்டைக்காயும் நறுக்கிட்டோம். நல்லா கழுவி வச்சு எல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகா பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் அரிசி வேகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் புளி பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளி பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புளி நல்லா கரைஞ்சதும் இன்னும் மேற்கொண்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் போட்டதுமே புளி போட்டதுனால அந்த வெண்டைக்காயில் இந்த குழக்குழப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் எல்லாமே தனித்தனியாக ரொம்ப நல்லா வரும். அதுக்காக தான் நான் உடனே புளி சேர்த்தேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா 5 நிமிஷம் அது கொதிச்சா எல்லாமே வெந்து வரும். தக்காளி, வெங்காயம், இந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த சாதம் ஆயிடுச்சு. இப்போ அதை வடித்து விட்டுடலாம் நம்ம. இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நமக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கலை. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் இப்படி விட்டுட்டேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்த பருப்பு இப்போ தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கடைசியாக வடித்து வச்ச கஞ்சியை சேர்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும். நீங்கள் என்னென்ன கஞ்சி சேர்க்குறாங்களேன்னு பார்க்காதீங்க, செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம கருவாடு செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாய் நல்லா மெலிசாக நறுக்கிக்கலாம். இந்த கருவாடு நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன். இந்த கருவாடுக்குள்ளே இருக்கிற முள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன முள் கூட இருக்காமல் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கருவாட்டில் இருந்த முள்ளெல்லாம் நான் எடுத்தாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த கருவாடை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த கருவாடு வறுக்கும்போது ஒரு மூடி போட்டுருங்க. ஏன்னா பட்டு பட்டு பட்டுன்னு மேலே தெரிக்கும். அதனால் இதை மூடி போட்டு வறுத்து விட்டுக்கலாம். இது சாலா மீனிலே அதில் கொழுப்பு இருக்குல்ல, அந்த கொழுப்பு வெடிக்கும். அதுக்காக இதை ஒரு மூடி போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கருவாடையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு.
அதே எண்ணெயில் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கலந்துருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கடைசியில் தான் உப்பு சேர்க்க போகிறோம், ஏன்னா அது கருவாட்டில் உப்பு இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இதையே நல்லா கிண்டி மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா இந்த கருவாடு வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், நம்ம இப்படி மூடி போட்டு அதை பண்ணும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே வேண்டாம். இதை பாருங்கள், இந்த பருப்பு, வெண்டைக்காய் சாதம், கருவாடு பெரட்டல் ரொம்ப நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.